அறிவாலயத்துடைய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாரு ஆர்.எஸ். பாரதி ஏட்டையா எஸ்ஐ கூட சொல்ல மாட்டேன் நான் ஏட்டையா அந்த ஏட்டையா வந்து திடீர்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு புது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவார் அவரு. சோசியல் மீடியால பேச வச்சு வெளிப்படுத்துறீங்களே, ஏன் உங்க முன்னாடி சந்துருவை வந்து ஆஜர்படுத்தி பேச வைக்க கூடாது? ஏன் நீங்க யாராவது சந்துருவை நீங்க பார்த்து பேட்டி எடுத்திருக்கீங்களா? இது பிரச்சனை வந்து பூதாகரமாக ஆகிவிட்ட பிறகு அதை திசை திருப்புன்றதுக்காக சந்துருவை பிடிச்சி அவங்க அப்பாவுக்கு தாத்தாவுக்கு இந்த காரம் அந்த காரான்னு சொல்லி கம்பி கட்டுற வேலை எல்லாம் பிரமாதமா வந்து இன்னைக்கு அந்த ஏட்டையாவது அது வந்து பண்ணிருக்காரு. இன்னைக்கு வேங்கோயில் போனா கூட பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு வேங்கோயில் போனா பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்கு. உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஷன் கொடுத்துட்டு அதுல வந்து காசை வசூல் பண்ணிடுவாங்க. எவ்வளவு கிளவரா வந்து மத்திய அரசு பண்ணிடுவாங்க. அதாவது அறிவாலயத்துடைய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாரு ஆர்.எஸ். பாரதி, அதே போன்று அறிவாலயத்துடைய ஏட்டையா எஸ்ஐ கூட சொல்ல மாட்டேன் நான் ஏட்டையா அந்த ஏட்டையா வந்து திடீர்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு புது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவார் அவரு. நாடே சிரிக்குது. அண்ணா பாலியல் அந்த வன்கொடுமையோ அதே போல வந்து ஈசிஆர்ல நடந்த அந்த ஒரு வண்டி வந்து சேஸ் பண்ணி ஒரு பெண்கள் எல்லாம் அச்சப்படுகின்ற அந்த அபாய குரல் எல்லாம் ஆர்.எஸ். பாரதிக்கு வந்து கேட்கல. சரி, கதவு திறந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த நிலைமை. சரி, ஒரு காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் அழுத்தம் காரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. காவல்துறை என்ன சொல்லுதுன்னா யாருக்குமே அரசியல் பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அரசியல் பின்புலம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு சந்துருன்னு நினைக்கிற அவனை வந்து பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதை எடிட்டட் ஸ்டேட்மெண்ட் அது, அதாவது இவங்களுக்கு தேவையானதை மட்டும் போட்டு எடிட் பண்ணி கொடுக்குறாங்க. நான் கேட்கிறேன், அந்த இவ்வளவு தூரம் வந்து நீங்க வந்து அந்த சந்துருவை வந்து சோசியல் மீடியால பேச வச்சு வெளிப்படுத்துறீங்களே, ஏன் உங்க முன்னாடி சந்துருவை வந்து ஆஜர்படுத்தி பேச வைக்க கூடாது? நான் கேட்கிற நியாயமான கேள்வி தானே. ஏன் நீங்க யாராவது சந்துருவை நீங்க பார்த்து பேட்டி எடுத்திருக்கீங்களா? சந்துருவிட்ட கேள்வி எடுத்திருக்கீங்களா? இது பிரச்சனை வந்து பூதாகரமாக ஆகிவிட்ட பிறகு அதை திசை திருப்புன்றதுக்காக சந்துருவை பிடிச்சி அவங்க அப்பாவுக்கு தாத்தாவுக்கு இந்த காரம் அந்த காரான்னு சொல்லி கம்பி கட்டுற வேலை எல்லாம் பிரமாதமா வந்து இன்னைக்கு அந்த ஏட்டையாவது அது வந்து பண்ணிருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா நான் எந்த டிசியே சொல்றாரு யார் மிஸ்டர் கார்த்திகேயன் முதல்ல வந்து அவர் வந்து எந்த விதமான பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா அவரே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்ற அளவுக்கு. சரி, முதல்ல வந்து பிடிக்க வேண்டியதானே. சம்பவம் நடந்து 25ஆம் தேதி, அது பிறகு ஏன் வந்து 4 நாள் கழிச்சு பிடிச்சிங்க நீங்க? அது சொல்ற டிசி, அதாவது அவன் வந்து குடிச்சு இல்லைன்ட்டு. இவருக்கு எப்படி தெரியும்? குடிச்சிருந்தா 24 மணி நேரத்துல வந்தா அந்த இது தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து தெரியறதுக்கு 24 மணி நேரத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் போனாதான் அவன் வந்து குடிச்சிருக்கானா இல்லையான்னு தெரியும். ஆனா அரெஸ்ட் பண்ணாம 4 நாள் கழிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் குடிக்கலன்னு சொல்றதும் அதே போல ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா மாறி சொல்றதும் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அதாவது வந்து முழுக்க பாத்தீங்கன்னா இதை மூடி மறைப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு திரைப்பட வசன இயக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஆர்.எஸ். பாரதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் வந்து அவருடைய அந்த இதுல வந்து இன்னைக்கு வந்து அந்த அரங்கேற்றம் நடந்திருக்கு. வேங்கவேல் சுதந்திரமா யார் வேணாலும் போட்டோம், ஏன் போக மாட்டேன்? பத்திரிகையாளர் நீங்க போக முடியுமா வேங்கவேலுக்கு? இன்னைக்கு வேங்கவேல் போனா கூட பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு வேங்கவேல் போனா பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்கு. அதெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க ஊர்ல. ஒரு மூதாட்டினுடைய அந்த இறுதி அஞ்சலிக்கு கூட விசிகா சார்ந்தவர் போல, விசிகா சார்ந்தவங்களால போக முடியல. விசிகா வந்து பேசுவாரு, ஆனா வந்து கொத்தடிமை சாசனம் எழுதப்பட்டது போல திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதப்பட்டது போல அங்கேயேதான் இருப்பாரு. இவர் என்ன இது இருக்கு, தகுதி இருக்குது எங்க இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு? இவருடைய கட்சியை பத்தி பேசிட்டோம், எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. எங்களுக்கு மார்க் போட வேண்டிய அவசியம் வந்து விசிகாவுக்கு என்ன இருக்கு? அதனால முழுக்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு கொத்தடிமை சாசனம் திருமாவளவன் எழுதி கொடுத்துட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது, அடிப்படை முகாந்திரம் கிடையாது, அவர் பேசுவதற்கு எந்த முகாந்திரம் கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரை 120 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நாடு. ஆனால் ஒரு இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் அதை ஓஹோஹோன்னு புகழ்றாங்க.
அதாவது 12 லட்சத்துக்கு அதை வந்து சீலிங் வச்சிருக்காங்க. அதை வந்து சீலிங் வச்சுட்டு ஏன் வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது நேர்முக வரி மறைமுக வரி, அதை ஏன் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிக்க கூடாது? இது உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு அதுல வந்து காசை வசூல் பண்ணிடுவாங்க. எவ்வளவு கிளவரா வந்து மத்திய அரசு பண்ணிருக்கு. இன்னொரு கிளவரான வேலை மத்திய அரசு என்ன பண்ணிருக்குன்னா, இப்போ என்னுடைய வருமானம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் அடிப்படையில் 12 லட்சம் இருக்குன்னு வச்சுங்களேன், நான் டாக்ஸ் கட்ட தேவையில்ல. இஃப் அட் ஆல், அதாவது நான் வந்து 12 லட்சத்துக்கு மேல நான் வந்து ஒரு 13 லட்சமே என்னுடைய ஆண்டு வருமானம் வந்தா, அப்ப நீங்க வந்து டாக்ஸ் எதுல போடணும்? நீங்க எதுல போடணும் சொல்லுங்க? 2500 1500 5000 நான் சொல்ல மாட்டேன். நான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2500 பிளஸ் 1500 5000 நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன். நான் கணக்கு கரெக்டா சொல்றேன். எவ்வளவு டாக்ஸ் போடுவாங்க? 13 லட்சம் எனக்கு 12 லட்சம் சீலிங்கு, 13 லட்சம் ரூபாய் வந்து வருமானம். அந்த 13 லட்சம் வருமானத்துக்கு எவ்வளவுக்கு டாக்ஸ் போடணும்? நியாயமா பார்த்தா எவ்வளவு போடணும் சொல்லுங்க? 1 லட்சம் ரூபாய்க்கு போடணும். 1 லட்சம் ரூபாய்க்கு போடணும். அதுதான் முறை. ஆனா 1 லட்சம் ரூபாய்க்கு போடாத 13 லட்சத்து ரூபாய்க்கு டாக்ஸ் போட்டா அது எந்த விதத்துல நியாயம்? அது 13 லட்சத்துக்கு டாக்ஸ் போட்டா 12 லட்சத்துக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டீங்க. அப்ப அந்த 12 லட்சத்தை கழிச்சிட்டு மீதி வந்து 1 லட்சத்துக்கு தானே டாக்ஸ் பண்ணணும். ஆனா 13 லட்சத்துக்கு டாக்ஸ் போடுறாங்கன்னா எப்படி கிளவரா வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து அத ஊசியில வந்து மெதுவா குத்தி வந்து ரத்தத்தை வந்து எடுக்கிற அளவுக்கு அந்த உறிஞ்சுகின்ற சூழ்நிலை தான் இது. அதனால இது ஏழைகளுக்கான பட்ஜெட்டே கிடையாது.